தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை நாம் கர்த்தருடைய பலத்தில் தியானிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 15 பழைய ஏற்பாடு. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். சொன்னது யாருன்னா, அருமையான தேவனுடைய மனுஷன் ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். இதில் இந்த தலைப்பு வசனமாக இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் அந்த ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்போதுமே விசேஷித்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கென்று கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். என்னது மெய் ஞானத்தை? ஆமாம், சாதாரண ஒரு ஞானம் உண்டு. ஆனால் நீதிமான்களுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் ஸ்பெஷலாக அவர் காரியத்தை செய்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. அப்போது கர்த்தர் எப்போதுமே கோதுமை ஒன்று சாதாரணமாக உண்டு. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார்னா, உச்சிதமான கோதுமையினால நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் எப்படிப்பட்டதுன்னா மேன்மையானதாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் அந்த தேசத்தை விசாரிக்கிற தேவன். அந்த தேசத்தின் மேலே இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அந்த தேசத்தின் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு தேசத்தை, விசேஷித்த காரியங்களை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எப்படியாக எழுதுகிறார், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மரியாளை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நேர்த்தியான ஒரு பங்கு இருக்குது, நல்ல பங்கு ஒன்று இருக்குது. அது மாத்திரமல்ல, உச்சிதமான அநேக காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்குது. அப்போ அதையெல்லாம் அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளணும், சுதந்தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்பி இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதலாவது இந்த பரிசுத்த சபை கூடுதலில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பங்கை, நேர்த்தியான பங்கை, நல்ல பங்கை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் பார்ப்போம். நாம் ஆதியாகமம் 43:34 வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. பென்யமீனுடைய பங்கு எவ்வளவு பெருசு இருந்தது? 5 மடங்கு. 5 மடங்கு. எல்லாரும் அண்ணன் தான், ஆனா என் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனுக்கு மட்டும் 5 மடங்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உள்ள பகுதிகள். நல்லா கவனிங்க. அப்போது இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் உங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் கர்த்தர் சொல்லி வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ஆயத்தம் பண்ணின பங்கெல்லாம் மேன்மையானது நம்ம பார்த்தோம். அந்த மேன்மையான பங்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாராம், 5 மடங்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதுவும் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? பென்யமீனுக்கு கர்த்தர் இந்த 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏன் பென்யமீனுக்கு மாத்திரம் 5 பங்கு? யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு இருக்கிற எல்லா பங்கை காட்டிலும் 5 பங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கூடுதலாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான்.
அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமே, நல்ல கவனிங்க. பென்யமீன் குறித்த வசனம் என்ன சொல்லுது? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். நல்லா கவனிச்சீங்களா? ஏன் அவனுக்கு 5 பங்கு? ஏன் அவனுக்கு இவ்வளோ மேன்மையான ஒரு உயர்வு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், மற்றவங்களை காட்டிலும் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம், சகோதரருக்கு நடுவில் ஒரு மேன்மையான ஒரு இடம் அவனுக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பென்யமீன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு 5 மடங்கு பங்கு தேடி வந்ததா இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இந்த பங்கை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். நேர்த்தியான பங்கை கொடுப்பேன்னு சொன்னார், மேலான பங்கை கொடுப்பேன்னு சொன்னார், உச்சிதமான பங்கை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த பங்கை எல்லாம் நாம் இந்த பென்யமீனை போல 5 மடங்கு அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் பென்யமீனை நான் பிரியமாய் பார்த்தேன், பென்யமீன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதே மாதிரி நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் இன்றைக்கு இதே 5 மடங்கு ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் என்னாலும் கர்த்தரோடு சுகமாய் வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன். அவன் எல்லைகளிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க ஐயா, கர்த்தர் நமக்கு மேலே பிரியமாக இருக்கிறாரா? பென்யமீனை போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? கர்த்தர் அவனை நேசிக்க, அவனிடத்துல அவர் பிரியமாக இருக்க அவனிடத்துல காணப்பட்ட குணாதிசயம் என்ன அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 41:11 வாசிங்க. என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அப்ப கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்கும்? பென்யமீன் மேல இருக்க காரணம் என்னன்னா, அவனுடைய சத்துரு அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த பென்யமீன் காத்து கொண்டான். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அதே பென்யமீனோட ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம, 5 மடங்கு மேலான ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருவை நாம ஜெயிக்கிறவங்களா இருக்கிறோமா, அல்லது சத்துருக்கு முன்பாக நாம தோத்து போகிறவங்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல ஜெயம் பெறுகிறவனா இருக்கிறானா, அல்லது நமக்கு முன்பாக தோற்று ஓடி போகிறவனா இருக்கிறானா? யோசிச்சு பாருங்க ஐயா. ஏன் பென்யமீனுக்கு இந்த ஆசீர்வாதம்னா, அவன் என்னாலும் சத்துருவை ஜெயிக்கிறவனா இருந்தான். அவனுக்கு விரோதமாய் வந்த போராட்டங்களை ஜெயிக்கிறவனா இருந்தான். அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா கிரியைகளை, எல்லா வல்லமைகளை, எல்லா மனுஷீக ஆவிகளை, எல்லா பொல்லாத ஆவிகளை, எல்லா அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடித்து என்னால ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால கர்த்தர் அவன் மேலே பிரியமாய் இருந்தார். அவன் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஆசீர்வாதத்தை விரும்பினா மாத்திரம் போதாது, அதற்கேற்ற கிரியைகள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும், அதற்கேற்ற காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும், நடக்கை காணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆசீர்வாதம் வேணும் 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 ஆசை மட்டும் இருந்தா போதாது, ஆனா அதுக்கேற்ற கிரியை நம்மகிட்ட இருக்கணும். அது பென்யமீன் கிட்ட இருந்தது. அவன் என்னால சத்துருவை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஒரு நாளும் தோத்து போகல. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் விழிப்போடு நடந்து கொண்டதுனால, எப்போதும் ஜெயிக்கிறவனா இருந்ததுனால கர்த்தர் அவன் மேலே பிரியமா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம ஜெயம் பெறவர்களா இருக்கிறோமா, இல்லை தோற்று போறவர்களா இருக்கோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தோல்வியா இருக்குதா? எதில் பார்த்தாலும் தோல்வி. ஒரு வியாபாரத்தில் தோல்வி, ஒரு வேலையில் தோல்வி, ஒரு வீடு காரியத்தை எடுத்தால் தோல்வி, அல்லது ஒரு படிப்பு எடுத்தால் தோல்வி, அல்லது ஒரு வேலை காரியத்தை எடுத்தால் தோல்வி, அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யலாம் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தால் தோல்வி. இப்படி பலவிதமான தோல்விகளை நம்ம பார்த்து பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு காரியத்தில் கூட நம்மளால் ஜெயம் பெற முடியாமல் இன்னமும் நாம் தோல்வியை தழுவிக்கொண்டே இருப்போம். ஆனால் எப்படி ஐயா நாம் பென்யமீனை போல இத்தனை பங்கு ஆசீர்வாதத்தை பெறுவது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு பென்யமீனை போல நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும். நம்ம சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு ஒரு 7 வழிகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கார். என்னது? 7 வழிகள்.
இன்னைக்கு அந்த 7 வழிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் இன்றைக்கு நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். நீங்களும் உங்களை சத்துருக்களை தினந்தோறும் நிமிஷம் ஒரு செகண்ட் கூட விடாமல் அவனை துரத்தி அடிக்க முடியும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா? உங்கள் பொல்லாத பிசாசை ஜெயிக்கணுமா? பொல்லாத ஆவியை ஜெயிக்கணுமா? உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் வருமானத்துக்கு விரோதமாக, உங்கள் காரியங்களுக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவை நீங்கள் ஜெயம் பெற விரும்புகிறீங்களா? இப்போ இன்றைக்கி இந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமா, 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவங்க சத்துருவை ஜெயித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம், நல்ல ஆண்டவருடைய பாதத்தில் காத்து இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டதை பல நேரங்களில் நம்ம மறந்து போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது, நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம், நாம் மூடப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் மூடப்பட்டிருக்காங்க, நம்ம குடும்பம் மூடப்பட்டு இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சிந்தை நமக்குள்ள இருந்தா எப்போதும் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கு, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டவன், இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறது, அதனால எந்த சூழ்நிலையில சங்கார தூதன் என்னோட பிரவேசிக்க முடியாது, என் குடும்பத்தில் என் வீட்டில் வர முடியாது, எந்த போராட்டம் என்னை நெருங்க முடியாது, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறது என்கிற சிந்தை நமக்குள்ள எப்போது இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக நாம நம்முடைய சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அதையே மறந்துடுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டன்றதே மறந்துடுறோம், நான் இயேசுவின் பிள்ளைன்றதே மறந்துடுறோம், நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்ங்கிறத மறந்துடுறோம். அதனால தான் கழுவப்பட்டவன் கழுவப்படாதவன் போல வாழ்றதுனால தான் இந்த பிரச்சனையே. சத்துரு ஏன் ஜெயம் பெறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கழுவப்பட்டவன் நினைச்சா, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு அப்படின்ற சிந்தை, அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா இனி நம்ம பாவம் செய்ய மாட்டோம், இனி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா பாவம் தான் சத்துருடைய ஆயுதம். பாவம் எங்க இருக்கோ அவன் பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. அந்த பிசாசு அடிமைப்பட்ட ஆட்களை என்ன பண்ணுவான்? என்ன வேணாலும் செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்ற சிந்தையோடு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நாம வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நிச்சயமாக நம்ம குற்றங்கள் செய்ய மாட்டோம், நிச்சயமாக நம்ம அசுத்தமாய் வாழ மாட்டோம், அசுத்தமான இடத்துல இருக்க மாட்டோம், அசுத்தமாய் பேசுகளோட ஐக்கியம் கொள்ள மாட்டோம், உலக காரியத்தோட நெருங்கி ஜீவிக்க மாட்டோம். ஈஸியா சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அந்த உணர்வை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதுன்னா என்னது? யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்கள தான் வேத வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அந்த பிள்ளைகளால் மட்டும்தான் சத்துருவை, பிசாச, எதிரிகளை ஜெயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நாம அவனை ஜெயிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதே வசனம் சொல்லுது, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தாங்க. என்னது? தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க சாட்சி கூட சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமா இருக்கு. உங்க சாட்சி என்ன ஐயா? சொல்லுங்க, உங்க சாட்சி என்ன? கொர்நேலியை கொடுத்து வேலைக்காரன் சொல்றான், எங்க எஜமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டு வேலைக்காரன் பொதுவா ஓனர் அம்மாவை சொல்ல மாட்டாங்க. பாருங்க, ஓனரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓனருடைய எல்லா வண்டவாளம் தண்டவாளம் யார்கிட்ட கேட்டால் தெரியும்? வேலைக்காரன்கிட்ட கேட்டால் தெரியும். அந்த ஆளா கஞ்ச பிஸ்னாரி, அந்த அம்மாவை அப்படியே அப்படி கூட எச்ச கையில் கூட காக்கா ஓட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க.
ஆனால் அதே வேலைக்காரன் முன்னாடி அவன் சாட்சி பெற்றான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, 100க்கு அதிபதி தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் வியாதிப்பட்டதுக்காக அவன் உள்ள பொங்குது பாருங்க, அவன் உள்ள கண்ணீர் வடிக்குது, அவன் தேவனை தேடி எப்படியாகி. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு அன்பான ஒரு வேலைக்காரன், தன்னை நேசிக்கிற ஒரு வேலைக்காரன், தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதிப்படும் போது தேவ சமூகத்தை நாடுறான் பாருங்க. இல்லை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல எஜமான், நல்ல வேலைக்காரன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. நல்ல சாட்சி இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்ற சாட்சி நம்மக்கிட்ட இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ என்ற சாட்சி இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்ற சாட்சி இருக்கணும். இந்த பிள்ளைகளா அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதம் வாசிக்கிறவங்க, அங்கே போனால் நமக்கு ஆறுதலான 4 வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுவாங்க. அங்கே போனாலே என் துக்கெல்லாம் மறந்து போகுது, அங்கே போனாலே ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அல்லது நம்ம வீட்டுக்கு வந்தாலே என் வீடே பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, இந்த வீட்டுக்கு வந்தால் துக்கமாக இருக்குது, எந்நேரமும் இங்கே சண்டை, எந்நேரமும் இங்கே பிரிவினை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரிவினை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை, இங்கே மாமனார் மாமியாருக்கும் குடும்பத்துக்கும் பிரிவினை. யோசிச்சு பாருங்கள். இங்கேயே பலவிதமான சண்டைங்க, பலவிதமான குறைவுகள் இருக்குமே. ஆனால் என்ன சாட்சி? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ஏசப்பா பக்கத்து வீட்டில் வந்து உங்களை கேட்குறாரு, கிரேசி சிஸ்டர் எப்படிப்பட்டவங்க, சிமியன் பிரதர் எப்படிப்பட்டவர், அல்லது பொற்கொடி சிஸ்டர் எப்படிப்பட்டவங்க, அல்லது நம்ம தமிழ் பிரதர் எப்படிப்பட்டவர்னு ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட இல்லை பக்கத்து வீட்டில் கீழ் வீட்டில் ஏதாவது கேட்டாருன்னு வச்சுங்க, நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. சாட்சி வேணும். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்க? பிசாசை ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல மனைவி என்ற சாட்சியை வாங்குங்க, நல்ல புருஷன்ற சாட்சியை வாங்குங்க, நல்ல பிள்ளைகள் என்கிற சாட்சியை வாங்குங்க, நல்ல ஏசப்பாவுடைய குடும்பம்ன்ற சாட்சியை வாங்குங்க, நல்ல சபையில் நல்ல ஒரு விசுவாசின்ற சாட்சியை வாங்குங்க, ஏசப்பாக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற பிள்ளைங்கன்ற சாட்சியை வாங்குங்க. இன்னைக்கு சகரியா எலிசபெத்தை குறித்த வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியையும் கட்டளையின்படியையும் நடந்து குற்றமற்றவர்களாக தேவனுடைய பார்வையில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. ஏசப்பா அவங்கள பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. குழந்தை இல்லை தான், குறைவு இருக்குது, அதை காரணம் சொல்லி ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதம் வாசிக்காமல் இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், தேவனை ஆராதிக்காமல் இருக்கலாம். ஆனால் தனக்கு குறைவு இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், அதன் மத்தியிலும் தேவனை தேடாமல் இல்லை, தேவனை ஆராதிக்காமல் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை, தேவனை தேடி ஓடி வராமல் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதிர் வயது வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க, அந்த கீழ்ப்படிதலை காத்து கொண்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தவொடனே அன்னைக்கு அதோட ஜபம் போயிடுச்சு, ஒரு சின்ன போராட்டம் வந்தவொடனே அதோட நம்முடைய சமாதானம் போயிடுச்சு. அது வரைக்கும் அன்பாக பேசிக்கிட்டு இருந்த வாய் அப்போ தான் குப்பை மாதிரி தப்பாக பேச ஆரம்பிக்குது, கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிக்குது, மதிப்பில்லாத வார்த்தைகள், மரியாதை இல்லாத வார்த்தைகள். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்படி பேசுகிறோமா? ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் சாட்சியின் வசனத்தினால உங்களால் சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்போ பென்யமின் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான்? முதலாவது, அவன் இயேசுவின் இரத்தத்தினால தன்னுடைய சத்துருவை ஜெயித்தான். ரெண்டாவது, தன்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தினால தன்னுடைய சத்துருவை ஜெயித்தான். மூணாவது வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. மூன்றாவதாக, சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு போராயுதம் என்ன? அவருடைய நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லாருக்குமே கர்த்தர் தான் தெரியும், யெகோவான் தான் தெரியும், சேனைகளின் கர்த்தர் அப்படி தான் தெரியும். ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாடு காலத்தில் தான் அதை வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனித்து பாருங்க. வெளிப்படுத்தாத காலத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கர்த்தர் என்ற நாமத்தினாலேயே தன்னுடைய சத்துருவாகிய கோலியாத்தை அவன் முறியடித்தானா, இன்னைக்கு மறைக்கப்பட்ட மேலான வல்லமையுள்ள நாமத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, அந்த வல்லமையுள்ள நாமத்தை நம்ம எத்தனை பேர் எடுத்து பயன்படுத்துகிறோம்? யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னாரு. அப்ப எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துறீங்க? ஐயா, நான் எதுக்கு ஐயா பிசாசை துரத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, ஆண்டவர் எத்தனையோ பேரை சுகமாக்கினார், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், எத்தனையோ பொல்லாத ஆவிகளை துரத்தினார். வசனத்தை நீங்க வாசிங்கன்னா சில பேரால் பேச முடியல, ஊமையா இருந்தாங்க. ஊமையான ஆவியை துரத்தின உடனே ஊமையா இருந்த பிள்ளைங்க பேசுனாங்க. செவிடா இருந்தவனுக்கு பின்னாடி செவிட்டு ஆவி இருந்தது. அந்த ஆவியை துரத்தினவுடனே அவனுடைய காது கேட்டது. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆவி கிரியை செய்யுது, ஒவ்வொரு பிசாசு கிரியை செய்யுது. ஒரு ஆள் குடிக்கிறான்னா அவனுக்கு பின்னாடி என்ன ஆவி கிரியை செய்யுது? குடியின் ஆவி கிரியை செய்யுது. ஒருத்தன் சிகரெட்டாக பிடிக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யுது? யோசிச்சு பாருங்க. அப்போ சந்தேகன்றது ஒரு ஆவி. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் நம்ம நெருங்கி வருது பாருங்க, பிரச்சனைகள் நெருங்கி வருது பாருங்க, பலவிதமான உபத்திரவங்கள் நெருங்கி, இதுக்கு பின்பாக பலவிதமான பிசாசின் காரியங்கள் இருக்கு. நல்லா கவனிங்க, அந்த பிசாசினுடைய காரியங்களை நீங்களும் நானும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அற்புதமான போர் ஆயுதம் தான் அவருடைய நாமத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது, இயேசுவின் நாமத்தினால என் கடன் பிரச்சனை நான் ஜெயிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தை உனக்கு விரோதமாய் வருகிற போ அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி இதை கடிந்து கொள்றீங்களா இயேசுவின் நாமத்தினால? யார் ஒருவர் இயேசுவின் நாமத்தை அதிகமாக பயன்படுத்துறீங்களோ, உங்க ஜெபத்துல, உங்க துதியில, உங்களுடைய ஆராதனையில நீங்க பயன்படுத்துறீங்களோ, உங்களால சத்துருவை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ மூணாவது, கர்த்தருடைய நாமத்தை நாம ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான்காவது, சங்கீதம் 8:2 வாசிங்க. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஆமா, பகைஞனையும் பழிகாரனையா, இது ரெண்டுமே ஒரு ஆளை தான் குறிக்குது. யாரு? பிசாசு தான். நல்லா கவனிங்க, பிசாசை நீங்க அடக்கி போட, அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாயில ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? பலனை உண்டு பண்ணி வைத்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த பலன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:16 வாசிங்க. அவரை நோக்கி இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். ஆமென். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமா, நல்லா கவனிங்க, வாயிலே நமக்கு பலனை கொடுத்திருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அந்த பலன் என்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா துதி. நல்லா கவனிங்க, அப்போ துதியை கர்த்தர் நமக்கு என்னவா கொடுத்துருக்கிறார்? பலனா கொடுத்துருக்கிறார். அதனால தான் எப்போதும் நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க துதிக்க துதிக்க உங்க சத்துருக்களை நீங்க மேற்கொள்ள முடியும். நீங்க துதிக்க துதிக்க உங்க போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். நீங்க துதிக்க துதிக்க உங்க எதிரிகளை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளை மேற்கொண்டு நீங்க ஜெயம் பெறுகிறவளா இருப்பீங்க. அதனாலதான் தாவீது எப்போதும் துதிக்கிறவனா இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க துதிக்கிறதுக்காகவே ஒரு குரூப்பை வச்சிருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது வசனம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து அக்கினி தேவாலயத்தை நிரப்பிற்று, மகிமையின் மேகம் தேவாலயத்தை நிரப்பிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களோ யுத்தம் வரும்போது யுத்தத்துக்கு முன்பதாக பாடி துதிக்கிற அந்த சேவகர்களை நிறுத்தி கர்த்தரை பாடி துதிச்சாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்காக வெளிப்பட்டு அந்த யுத்தத்திலே அவர் ஜெயம் கொடுத்தார் என்று. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க பட்டயத்தினால ஜெயிக்கல, அவங்க கேடயத்தினால ஜெயிக்கல. இன்னும் சொல்ல போனா யோசபாத் அவனுடைய ஜனங்க ஒரு ஸ்டெப்பு கூட யுத்தம் பண்ண முன்னாடி வைக்கல. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார், கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. துதிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் துதிங்கன்னு சொல்றது. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. சங்கீதம் வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு துதிக்க காரியமே கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதத்தை யார் அதிகமாக வாசிக்கிறீங்களோ அவங்களால நல்லா துதிக்க முடியும். நல்லா வாசிங்க, நல்லா துதிங்க. உங்கள் ஜபத்தில் அதிகமாக துதியை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் ஆராதனையில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தனி ஜபத்தில் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி துதிப்பேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார்.
துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். நீங்க துதித்தால அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். துதிக்கிறது நீங்க தனி ஜபமா இருக்கலாம், குடும்ப ஜபமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். நீங்க எங்க துதிச்சாலும் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பி விடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வம் பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய சத்துருக்களை, நமக்கு விரோதமாய் போராடு கொண்டிருக்க எல்லா கிரியைகளை நாம ஜெயிக்க கர்த்தர் நமக்கு 4வதாக கொடுத்திருக்கிற ஒரு போர் ஆயுதம் என்ன? துதியை கர்த்தர் நமக்கு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். 5வதாக நீதிமொழிகள் 20:30 வாசிங்க. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமென். இயேசுவின் காயத்தின் தழும்புகள். நல்லா கவனிங்க, 2 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் என்ன பண்ணும்? பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருடைய போராட்டம் ஒரு துளி கூட நம்ம விட்டு இல்லாம கடந்து போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட 2 காரியம் காணப்படணும். 1, காயத்தின் தழும்புகள். ஏசப்பாவுடைய காயத்தின் தழும்புகளால நாம எப்போதும் மூடப்பட்டவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கன்மலையின் வெடிப்பில மோசே போய் நின்ற போதுதான் அந்த இடத்துல தேவாதி தேவனை தரிசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, அந்த கன்மலை நமக்காக பிளக்கப்பட்ட இயேசு, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு. அந்த இயேசு என்கிற கன்மலைக்குள்ள இருந்து தான் நம்மளால எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அவருடைய பாதுகாப்பில் அந்த காயத்துக்குள்ளாக, அந்த தழும்புகளுக்குள்ளாக யார் தன்னை ஒளித்து கொள்ளுகிறார்களோ அந்த பிள்ளைகளால தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவின் தழும்புகளால எப்போதும் நான் நிரப்பப்பட்டு இருக்கேன், தொடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஒரு வியாதி வந்தா நம்ம என்ன பண்றோம்? இயேசுவின் தழும்பை நாடுறோமா அல்லது நம்ம எதை செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொன்னார். அப்போ ஏசப்பாவுடைய தழும்பு நமக்காக தானே அடிக்கப்பட்டார், நமக்காக தானே நொறுக்கப்பட்டார், நமக்காக தானே ரத்தம் சிந்தினார், நமக்காக தானே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த உன்னதமான காரியத்தை நாம் தியானிக்கும் போது, அதை எப்போதும் சொல்லி மகிமைப்படுத்தும் போது சத்துருவை ஏசப்பா துடைத்து எறிகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவுடைய அந்த பாடுகளை தியானிங்க, அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை தியானிங்க, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை தியானிங்க. வெறும் கம்யூனியன் அப்போ மட்டும் அந்த கொஞ்ச நேரம் அவரை பற்றி நினைக்கிறது இல்லை. எந்நேரமும் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய காயங்களை, அவருடைய தழும்புகளை, அவர் நமக்காக பட்ட காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த தழும்புகள் நமக்குள்ளே இருக்கிற சத்துரு போராட்டத்தை என்ன பண்ணும்? அழுக்கற துடைத்து போடும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அந்த வசனத்தோட 2வது பாகம் என்ன சொல்லுது? உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவன் என்ன பண்ணும்? அழுக்கற துடைக்கும். உள்ளத்தில் உரைக்கும் அடிகள்னா என்னங்க? நீதிமொழிகள் 17:10 வாசிங்க. மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். அப்போ வாயிலிருந்து புறப்படுறது என்னது? வார்த்தை. வார்த்தை தான் ஒருத்தனை என்ன பண்ணும்? அதிகமா உரைக்கும், உரைக்க பண்ணும், கண்டிக்க பண்ணும், சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில்? எரேமியா 23:29 வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? ஏசப்பாவோட வார்த்தை எப்படி இருக்குது? சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பாவோட வார்த்தை வல்ல சம்மட்டியா இருக்கிறது, அது கண்மலையை நொறுக்குகிறதா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ உள்ளத்துல உரைக்கக்கூடியது எதுனா கர்த்தருடைய வார்த்தை தான் ஒருத்தனை உரைக்க பண்ணும். அவனுக்குள்ள இருக்கிற போராட்டத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கும். அப்ப இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கா? அந்த வார்த்தை நம்ம கண்டிக்க நம்ம இடம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்போது அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோமா? மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது, கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசும்போது, இது குறைவு என்கிட்ட இருக்கின்றது யார் உண்மையா ஒத்துக்கொண்டு அதை உண்மையா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பலனா கூட பிசாசு ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உள்ளத்துக்குள்ள குறைவை வச்சுக்கிட்டு, உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத கேடான சிந்தைகளை வச்சுக்கிட்டு, கர்த்தர் எவ்வளவுதான் உரைச்சாலும், எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும், செவிட்டு விரியனை போல நாம கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமே, ஆனால் ஒரு நாள் நம்முடைய சத்துருவை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் எந்த காரியத்தை உணர்த்துறாரோ உடனே கீழ்ப்படிஞ்சு
ஆண்டவரே இந்த காரியம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் உணர்த்துனீங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இதை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி யார் ஒரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையும் கொடுக்குறாரு, சத்துருவை ஜெயிக்கவும் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரோட வார்த்தை 2 சொல்லுது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ 6 காரியத்தை பார்த்தோம், கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிப்போம். மத்தேயு 12:28 வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமே, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை மேற்கொள்ள முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்புறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் தனி ஜெபத்தில் எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க? சும்மா ஒரு கடமைக்கு ஒரு ஜெபம், ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி, ஆமே நேசப்பா நான் நல்லா சமாதானத்தோடு தூங்கணும், கெட்ட சொப்பனம் எதுவும் வரக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால ஆமேன்னு சொல்ல அந்த ஜெபம் பிசாசு ஜெயிக்க போதுமா? சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை ஜெயிச்சிருமா? உங்கள் கணவரை பாதுகாத்துருமா? உங்கள் மனைவியை பாதுகாத்துருமா? உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துருமா? 2 நிமிஷம் ஜெபம், அல்லது ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம்? யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி இல்லாமல் நம்மளால் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் எப்போதும் ஜெபிச்சாலும் அபிஷேகத்தில் நிரம்பாமல் ஜெபத்தை விட்டு எந்திரிக்காதீங்க சொல்கிறது. ஆராதனையில் கூட நடத்துகிற பிள்ளைகளை நாங்கள் என்ன சொல்கிறோம்? எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பணும், எல்லாரும் அந்நிய பாஷையில் தேவனோட கொஞ்ச நேரமாச்சு பேசணும், அதனால் அவங்கள நல்லா துதிக்க வைங்க, நல்லா அவங்கள அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்கன்னு சொல்கிறேன். ஏன்? அபிஷேகம் மட்டும்தான் நுகத்தடிகளை முறிக்கும், அபிஷேகம் மட்டும்தான் சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள உதவும், அபிஷேகம் மட்டும்தான் சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய கர்த்தர் கொடுத்த பேர் ஆயுதமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த ரகசியம் தெரியாமல் நம்ம என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால் நம்ம சத்துருக்களை ஜெயிக்க முடியல. உங்கள் அபிஷேகத்தை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்புங்க. அபிஷேகம் இருக்கிறவனை சத்துரு ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் இருக்கிறவன் அவன் சாதாரண ஆள் இல்லை. வேத வசனம் சொல்லுது, சிம்சோனை நினைச்சு பாருங்க, சிம்சோனுக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட நேரம்லாம் எப்படி அவன் பெலிஸ்தேர்களை முறியடிச்சான், எதிரிகளை முறியடிச்சான், எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற்றான்னு பாருங்க. இன்னைக்கு அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அபிஷேகத்தில் நிரப்பும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெயத்தையும் அதுக்கு மேலேயும் கர்த்தருக்கு ஜெயம் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஒருத்தனும் தொட முடியாதுங்க. ஆவியில் நிரம்புகிறவனை ஒருத்தனும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அந்த ரகசியமே நம்ம தெரியாமல் நம்ம ஆவியை அப்படியே அவித்து போடுறதுனால தான் இன்றைக்கி நம்மளை சத்துரு என்ன பண்ணுறான்? ஆட்டங்காட்டுறான். குடும்பத்தில் புகுந்து பிள்ளைகளோட உறுப்பினர்கள் வாழ்க்கையில் புகுந்து அவன் என்ன பண்ணுறான்? ஆட்டம் காட்டுறான். நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரகசியம் தெரிஞ்சவங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்பாங்க, முழங்காலில் வைப்பாங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சாங்கன்னா பிசாசு ஓடுவான். குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவருக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், வருமானத்துக்கு விரோதமாய், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இன்றைய எடுத்து பயன்படுத்துங்க. உங்க ஜெபத்தில் அபிஷேகத்தில் நிறையுங்க, ஆவியில நிரம்பி சத்துருவை கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுப்பா, கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுப்பா. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? ஏன் பென்யமீனோட வாழ்க்கையில் 5 மடங்கு ஆசீர்வாதம். எப்படி அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான், அவன் வாழ்நாளெல்லாம் சத்துருவின் மேலே ஜெயம் பெறுகிறவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை நேசித்தார், கர்த்தர் அவன் மேலே பிரியமா இருந்தார். இதே காரியம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மேலையும் பிரியமுள்ளவராக இருக்கிறார், நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார், நமக்கும் மேன்மையான பங்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்த 7 வழி. முதலாவது நாம் செய்ய வேண்டியது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம சத்துருவை ஜெயிக்கணும். 2வது, நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியத்தினால சத்துருவை ஜெயிக்கணும். 3வது, ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி சத்துருவை ஜெயிக்கணும். 4வது, துதியினாலே சத்துருவை ஜெயிக்கணும். 5வது, ஏசப்பாவுடைய காயத்தினாலே சத்துருவை ஜெயிக்கணும். 6வது, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம சத்துருவை ஜெயிக்கணும். 7வது, கடைசியாக தேவ ஆவியினாலே நாம் சத்துருவை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜெயம் நமக்கு தேவை, இந்த வாழ்க்கை நமக்குள்ள தேவை. இது இருந்தால் இன்னைக்கு நீங்களும் பென்யமீனா மாற முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய பிரியம் உங்க மேலே இருக்க, கர்த்தரோடு நீங்களும் சுகமாய் தங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. உங்க பங்கு வேணுமா? விசேஷித்த பங்கு வேணுமா? நேர்த்தியான பங்கு வேணுமா?
மரியாதை போல நல்ல பங்கு வேணுமா? இன்றைக்கே பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே கேளுங்க, சத்துருவை நான் ஜெயிக்கணும் ஏசப்பா. சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பான்னு சொன்னீங்களே, நான் மிதிக்கணும், நான் ஜெயிக்கணும், கடன் பிரச்சனையை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஜெயித்து நமக்கு ஜெயம் பெற்ற கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. யாவரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுப்பினுடைய கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தோல்வியோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற, கண்ணீரே எப்பொழுதும் கட்டில நினைத்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். உன்னுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு எளிமையான வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 7 காரியம்தான். இன்னைக்கு அந்த காரியத்தை நீ செய்ய இன்றைக்கே ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நீ உன் சத்துருவை ஓட விடுவாய். உன் போராட்டத்தை நீ ஜெயிப்பாய். உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் பிரச்சனை மாறும். உன் போராட்டம் மாறும். உனக்கு சமாதானம் உண்டாகும். உனக்கு சௌக்கியம் உண்டாகும். உனக்கு விடுதலை உண்டாகும். உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும். உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கரத்தில் வந்து நிற்கும். நீ எல்லாத்தையும் ஜெயித்தவனாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் அவரோடு பேசுங்க. நாம் இந்த வார்த்தையில் எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்குன்னு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஒப்புரவாகுங்க. உண்மையாக கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். நாம் பார்த்த எல்லாருமே நம்மளை போல சாதாரண ஆள் தான். பென்யமீன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். எலியா ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவங்களால ஜெபிக்க முடியனா, அவங்களால தங்கள் சத்துருவை மேற்கொள்ள முடியனா. சிஸ்டர், உங்களால் முடியும். பிரதர், உங்களால் முடியும். தம்பி, உன்னால் முடியும். உன்னாலும் ஜெயிக்க முடியும். இந்த 7 காரியத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வா. இன்னைக்கு அதை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இன்றையிலேருந்து அதனுடைய மகிமையை பார்ப்ப. இன்றையிலேருந்து அந்த விடுதலையை பார்ப்ப. உன் கண்ணீர் துடைக்கப்படுறதை பார்ப்ப. உன் சத்துரு ஓடுறத பார்ப்ப. உன் போராட்டம் மறைந்து போவதை பார்ப்ப. உன் நல்ல நாட்களை நீ காணப்போகிறாய். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு உங்கள் பங்கு உங்களுக்குரியது. அது உங்களுக்குரியது, வேற யாருக்கும் இல்லை. அது கடந்து போக விடாதீங்க. அது உங்களுக்குரியது. பென்யமீனே, அது உனக்குரியது. ஜெயிக்கிறவனே, அது உனக்குரியது. பிசாசை மேற்கொள்ளுகிறவனே, அது உனக்குரியது. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். இயேசு ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. என் பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளோ தேவைகளோடு வந்திருக்காங்கப்பா. யார் யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டு உமக்கு தெரியும் அப்பா. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரோடு பேசியிருக்கீங்க. முகமுகமாய் பேசியிருக்கீங்க. கர்த்தாவே, எப்போது எளிமையிலே உம்மை வெளிப்படுத்துகிற தேவனப்பா. நீங்கள் நாங்கள் பெரிய பெரிய காரியத்தை செய்ய சொல்லலை. நீங்கள் சாதாரண விஷயங்களை தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதனுடைய மகிமை தெரியாததுனால நாங்கள் அதை அசட்டியாக விட்டுட்டோம்ப்பா. நிர்விசாரமாக விட்டுட்டோம்ப்பா. எங்களை தயவாக மன்னிங்க. இன்றைக்கு அந்த காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா. சத்துரு மேலே ஜெயத்தை தாங்க. சத்துருடைய மேடுகளை மிதிக்க கிருபை செய்யுங்க. ஜெயம் பெற கிருபை செய்யுங்க. ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க அப்பா நீ கிருபை செய்யுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே அப்பா, உங்கள் பிள்ளைகளை ஜெயிக்கட்டும் அப்பா. சத்துருவை ஜெயிக்கட்டும், வியாதிகளை ஜெயிக்கட்டும், கடனை ஜெயிக்கட்டும், போராட்டங்களை ஜெயிக்கட்டும், எதிரிகளை ஜெயிக்கட்டும், கள்ள பிசாசுகளை ஜெயிக்கட்டும், பொல்லாத சற்பனையின் காரியங்களை ஜெயிக்கட்டும், வஞ்சனைகளை ஜெயிக்கட்டும், பொறாமைகளை ஜெயிக்கட்டும், சத்துருடைய படுகொலிகளை ஜெயிக்கட்டும், வலைகளை ஜெயிக்கட்டும், சத்துருடைய கண்ணிகளை ஜெயிக்கட்டும், சத்துருடைய அம்புகளை ஜெயிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெறட்டும் அப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் அப்படியே செய்தபடியால் நமக்கு நன்றி. சாட்சியாக நிறுத்துவதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா.